மார்கழி மாத மாஹாத்மியத்தின் 2ஆம் அத்தியாயம் 2ஆம் நாள் கதை. மார்கழி மாத கதையை கேட்கும் அனைத்து பக்தர்களும் மனதார வரவேற்கப்படுகிறார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் தேவி ஸ்ரீமதி ராதா ராணியின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் எப்போதும் நீங்காமல் நிலைத்திருக்கும். இன்று புதன்கிழமை மற்றும் ஸ்ரீ மார்கழி மாதத்தின் 2வது விருந்தினர். இன்று நீங்கள் மார்கழி மாத மாஹாத்மியத்தின் 2வது அத்தியாயத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கதையான ராதா கிருபா கடக்ஷ ஸ்தோத்திரத்தையும் கேட்பீர்கள். உங்கள் அனைவரிடமிருந்தும் பல கருத்துக்களை பெற்ற பின்னர் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், துளசி சாலிசா மற்றும் துளசியின் இறுதிச் சடங்கு இன்று முதல் கதையில் சேர்க்கப்படும். மேலும் பல பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் கஜேந்திர மோட்சத்தின் பாடல் இருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். எனவே நாளை முதல் கஜேந்திர மோட்சத்தின் பாடல் தினசரி கதையில் சேர்க்கப்படும். எனவே இது உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தொகுப்பாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தினமும் இதனை கேட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். இதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இதனை முழுமையாகவே கேட்க வேண்டும். இப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் மற்றும் அவரது மோகினி ரூபத்தையும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கதையை கூறுவோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களுடன் பல விளையாட்டுக்களை விளையாடினார் என்பது நமக்கு தெரியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களின் பானையை உடைத்து வெண்ணெய் திருடுவார். கோபியர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எதிராக புகார்களுடன் அன்னை யசோதையிடம் செல்வார்கள். இது பலமுறை நிகழ்ந்தது. பலமுறை அன்னை யசோதை கோபியர்களை திட்டுவாள். அவளை விரட்டுவாள். பலமுறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அது கிடைக்கும். திட்டுக்கள் கிடைக்கும். ஒரு முறை அன்னை யசோதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குறும்புகளால் சலிப்படைந்து ஒரு குச்சியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி ஓடினார். இறைவன் தனது தாயை கோபத்தில் கண்டபோது தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓடத் தொடங்கினார். ஓடும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு இளவரசரை அடைந்தார். இப்போது இளவரசர் தனது மண் பானைகளை செய்வதில் மும்முரமாக இருந்தார். ஆனால் இளவரசர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டதும் இளவரசர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் உண்மையான கடவுள் என்பதை அறிந்து கொண்டார். இறைவன் இளவரசரிடம், குமாரரே, இன்று என் அம்மா என் மீது மிகவும் கோபமாக இருக்கிறார். அம்மா ஒரு குச்சியுடன் என்னை பின்தொடர்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பெரிய குழியின் கீழ் அமைதியாக இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தார். அம்மா அங்கிருந்து சென்று விட்டார். அன்னையை காணவில்லை. இப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இளவரசரிடம், குமாரரே, அன்னை சென்று விட்டால் என்னை இந்த குழியிலிருந்து வெளியே எடுங்கள் என்று கூறுகிறார். இளவரசர், இப்படி அல்லை பகவானே, முதலில் 84 லட்சம் யோனிகளின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவிப்பதாக எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்கள் என்றார். முஷாக்கரை பகவான், சரி, நான் உங்களை 84 லட்சம் யோனி பிறவிகளிலிருந்து விடுவிப்பதாக உறுதியளிக்கிறேன் என்றார். நான் சத்தியம் செய்கிறேன். தயவு செய்து என்னை இப்போது வெளியே விடுங்கள் என்று குமாரரிடம் கூறினார். என்னை மட்டுமல்ல, கடவுளே, என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் 84 லட்சம் பிறப்புகளிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதாக நீங்கள் உறுதியளித்தால் நான் உங்களை இந்த படுகுழியிலிருந்து வெளியே அழைத்துச் செல்வேன். இறைவனார் கூறினார், சரி, அவர்களையும் 84 லட்சம் பிறப்புகளிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதாக நான் உறுதியளிக்கிறேன். இப்போது தயவு செய்து என்னை இந்த படுகொலியிலிருந்து வெளியே விடுங்கள். இப்போது குமாரர் கூறினார், பகவானே, எனக்கு இன்னும் ஒரு வேண்டுகோள் உள்ளது. அதையும் தாங்கள் நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கவும். பிறகு நான் உங்களை இந்த படுகொலியிலிருந்து வெளியே எடுத்துச் செல்வேன். இப்போது கடவுள் மீண்டும் புன்னகைத்து, நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று கூறுங்கள் என்றார். குமாரர் கூறினார், கடவுளே, நீங்கள் மறைந்திருக்கும் குழியிலிருந்து மண் என் காளைகள் மீது ஏற்றப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து என்னுடைய இந்த காளைகளையும் 84 பிறவிகளின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதாக உறுதியளிக்கவும். குமாரரின் அன்பில் மகிழ்ச்சியடைந்த இறைவன் அந்த காளைகளையும் 84 லட்சம் பிறவிகளின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதாக உறுதியளித்தார். இறைவனார் கூறினார், இப்போது உங்கள் எல்லா விருப்பங்களும் நிறைவேறிவிட்டன. தயவு செய்து என்னை இந்த படுகொலியிலிருந்து வெளியே அழைத்துச் செல்லுங்கள். பின்னர் குமாரர் கூறினார், இப்போது இல்லை கடவுளே, எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை மட்டும் உள்ளது. அதையும் நிறைவேற்றுங்கள். அதை எனக்கு கொடுங்கள். பிறகு நான் உங்களை இந்த குழியிலிருந்து வெளியே எடுப்பேன். பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், உனது கடைசி ஆசை என்னவென்று கூறு என்றார். நமக்கு இடையிலான இந்த உரையாடலை கேட்பவர் 84 பிறவிகளின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதாக குமாரர் கூறினார். எனக்கு இந்த வாக்குறுதியை கொடுங்கள். பிறகு நான் தங்களை இந்த குழியிலிருந்து வெளியே எடுப்பேன். குமாரரின் அன்பான வார்த்தைகளை கேட்டு
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர் அந்த குமாரனின் இந்த விருப்பத்தையும் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். பின்னர் குமாரர் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணரை குழியிலிருந்து வெளியே எடுத்து அவரது பாதங்களில் பணிந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாதங்களை சுத்தம் செய்து சரணாமிர்தத்தை எடுத்து இல்லம் மற்றும் குடிசை முழுவதும் சரணாமிர்தத்தை தூவி இறைவனை அரவணைத்து இறைவனில் கலந்தார். இப்போது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணர் 7 கோஸ் நீளமும் அகலமும் கொண்ட கோவர்த்தன மலையை தனது ஒற்றை விரலில் தூக்க முடிந்தால் அவரால் ஒரு இல்லத்தை தூக்க இயலாது. ஆனால் அன்பு இல்லாமல் நட்வர் நந்தகிஷோர் ஒருவர் எத்தனை யாகங்களை செய்தாலும் எத்தனை அனுஷ்டானங்களை செய்தாலும் எவ்வளவு தானம் செய்தாலும் எவ்வளவு பக்தி செய்தாலும் ஆனால் இதயத்தில் தாய் உயிரினத்தின் மீது அன்பு இல்லாவிட்டால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண இயலாது. எனவே உயிருள்ள மற்றும் உயிரற்ற உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு சிறிய உயிரினமாக இருந்தாலும் சரி, பெரிய துணையாக இருந்தாலும் சரி, கடவுளின் சாராம்சம் ஒவ்வொரு உயிரினத்திலும் உள்ளது. இந்த கதையை நான் கவனமாக கேட்டால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. குமாரர் விரும்பினால் அவர் இறைவனிடம் நிறைய கேட்டிருக்கலாம். செல்வம், புகழ், பெயர், மகிமை எல்லாம். ஆனால் இறைவனிடம் 84 பிறவிகளின் சுழற்சியிலிருந்து விடுதலைக்கான வரத்தை மட்டுமே கேட்டார். ஏனென்றால் மற்ற அனைத்தும் அழியும் தன்மை கொண்டவை. உண்மையானது, நித்தியமானது மற்றும் புகலிடம் உள்ளது. இறைவனுடன் ஐக்கியம். நாம் இறைவனிடம் கேட்கும்போது ஏன் சிறிய செயல்களை, விஷயங்களை கேட்க வேண்டும்? இறைவனுடன் ஐக்கியத்தை ஏன் கேட்கலாகாது? இறைவனின் ஆசீர்வாதங்களை பெற்றவுடன் இறைவன் மற்ற அனைத்தையும் எப்படியும் கொடுப்பார். எனவே இறைவனின் பக்தியை மட்டுமே இறைவனிடம் கேட்க வேண்டும். மற்ற அனைத்தையும் அவளுடைய அருளில் விட்டுவிட வேண்டும். தாக்கூர்ஜிக்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜெகநாதர் புத்தி முக்தி பிரதம் வந்தே மாதவம் என்று அழைக்கப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உலகம் முழுவதற்கும் மகிழ்ச்சியை வழங்கி இன்பத்தையும் முக்தியையும் அளிக்கும் பகவான் ஸ்ரீ லக்ஷ்மிபதி பக்தர் வசத்தால் தேவகி நந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை நான் வணங்குகிறேன். ஒரு காலத்தில் வெள்ளை விளக்கில் கடவுள்களின் கடவுளான பகவான் ராமகாந்த சுக்ஷே அந்த நேரத்தில் பிரம்மதேவர் அவரை வணங்கிய பிறகு ரிஷி முனிவரே, ரிஷிகேஷரே என்று கேட்டார். நீங்கள் தான் உலகம் முழுவதையும் ஆதரிப்பவர். உங்கள் நாமங்களை கேட்பதும் உச்சரிப்பதும் புனிதமானது. மாதத்தின் பெயர் மார்கசீர் சோகம் என்று அழைக்கப்படும் மார்கழி மாதம். அதாவது மாதங்களில் நான் மார்கழி மாதம். எனவே அந்த மாதத்தின் உண்மையான முக்கியத்துவத்தை நான் அறிய விரும்புகிறேன் என்று நீங்கள் முன்பு கூறியுள்ளீர்கள். ஸ்ரீ பகவான், ஓ பிராமணரே, நல்ல செயல்களை செய்யும் என் பக்தரான அவர் மார்கழி மாத விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் அது என்னை அடைய உதவுகிறது. பிராமணரே, மார்கழி மாதம் எப்போதும் எனக்கும் மிகவும் பிரியமானது. காலையில் எழுந்து மார்கழி மாதத்தில் பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளின்படி நீராடுபவர். அவரிடம் மகிழ்ச்சி அடைந்து நான் அவரிடம் என்னை ஒப்படைக்கிறேன். இந்த விஷயத்தில் இந்த வரலாற்றில் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பூமியில் மகாத்மா நந்தகோபர் எல்லா இடங்களிலும் பிரபலமானவர். அவரது அழகான கோகுலத்தில் ஆயிரக்கணக்கான கோப பெண்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் என் வடிவத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டனர். பின்னர் நான் அவர்களை மார்கழி மாதத்தில் நீராட அறிவுறுத்தினேன். அந்த நேரத்தில் அவர்கள் ஒவ்வொரு காலையிலும் நீராடி பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளின்படி என்னை வணங்கினர். அவர் ஹவிஷ்யனை உட்கொண்டு தனது விருப்பமான தெய்வத்தை வணங்கினர். இந்த முறையில் விரதம் இருந்ததால் நான் அவர்களை மிகவும் விரும்பினேன். ஒரு வரமாக அவருக்கு என்னை அர்ப்பணித்தேன். எனவே அனைத்து மக்களும் மார்கழி மாத விரதத்தின் சடங்குகளை பின்பற்ற வேண்டும். இரவின் முடிவில் உறக்கத்திலிருந்து எழுந்து சடங்குகளின்படி தண்ணீர் அருந்திய பிறகு உங்கள் குருவை வணங்கி சோம்பலை விட்டுவிட்டு என்னை தியானியுங்கள். பக்தியுடன் 1000 நாமங்களை ஊதி ஜபிக்கவும். பின்னர் தினசரி சடங்குகளை முடித்த பின்னர் பல் துலக்கி நீராடவும். நீராடுவதற்கான சடங்கு பின்வருமாறு: துளசியின் வேரிலிருந்து மண்ணை அதன் இலைகளுடன் கையில் எடுத்து பகவானுடைய பிரணவத்துடன் கூடிய அஷ்டாட்சர மந்திரத்தை கூறி காயத்ரி மந்திரத்தையும் கூறி அதை பிரதிஷ்டை செய்யுங்கள். மந்திரத்தால் அந்த மண்ணை உங்கள் உடலில் தடவி தண்ணீரில் இறங்கிய பின்னர் அகமர்ஷனமாக நீராடவும். கற்றறிந்த மனிதன் அந்த 8 எழுத்து மந்திரத்துடன் யாத்திரையை கற்பனை செய்ய வேண்டும். அதாவது இல்லத்தில் இருக்கும் பக்தர் என்று பொருள்படும். நீராடுபவர்கள் இந்த மந்திரத்தின் மூலம் தங்கள் மனதில் தியானிக்க வேண்டும். அவர்கள் ஏதாவது புனித நதியிலோ அல்லது யாத்திரை தலத்திலோ நீராடுகிறார்கள். இந்த வகையான தியானத்தை மனதில் செய்ய வேண்டும்.
ஒரு முறை நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை கூறி, இது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 8 எழுத்து மந்திரம். இது மூல மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. நீராடும் போது அன்னை கங்கையை இவ்வாறு பிரார்த்தனை செய்யுங்கள். கங்கா தேவியே, தாங்கள் விஷ்ணுவின் பாதத்திலிருந்து தோன்றினீர்கள். எனவே தாம் வைஷ்ணவி. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தமது தெய்வம். இதை 7 முறை உச்சரித்த பின்னர் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து பாவங்களிலிருந்தும் என்னை பாதுகாக்கிறாய். கூப்பிய கரங்களால் யாத்திரையின் நீரை வணங்கி 3, 4, 5 அல்லது 17 முறை தண்ணீரில் மூழ்குங்கள். இதற்கு பின்னர் மீண்டும் உங்கள் கரத்தில் துளசி தேவியின் வேரிலிருந்து மண்ணை எடுத்து பிரதிஷ்டை செய்யுங்கள். மண்ணை புனிதப்படுத்த அதை உங்கள் கரத்தில் எடுத்து இந்த முறையில் பிரதிஷ்டை செய்யுங்கள். இந்த முறையில் நீராடிய பின்னர் சடங்குகளின்படி தண்ணீரை உறிஞ்சி ஜலச கரைக்கு வந்து 2 சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். அதன் பிறகு மீண்டும் தண்ணீரை உறிஞ்சி தெய்வங்கள், மூதாதையர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீர் அர்ப்பணித்த பின்னர் திறந்த ஆடைகளை பிடிந்து விடுங்கள். பின்னர் மீண்டும் தெய்வங்கள், மூதாதையர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீர் அர்ப்பணித்த பின்னர் திறந்த ஆடைகளை பிடிந்து விடுங்கள். பின்னர் மீண்டும் தண்ணீரை உறிஞ்சி தெய்வங்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீர் அர்ப்பணித்த பின்னர் திறந்த ஆடைகளை பிடிந்து விடுங்கள். தர்ப்பணம் செய்த பின்னர் திறந்த துணியை பிடிந்து விடுங்கள். உறவுகளின் நான் எப்போதும் அந்த இல்லத்தில் லக்ஷ்மி தேவியுடன் வசிக்கிறேன். மரணத்தின் போது கோபி சந்தனத்தை கரங்கள், நெற்றி, கன்னங்கள் மற்றும் நெற்றியில் பூசிக்கொள்பவர் லக்ஷ்மி தேவியின் கணவரான எனது பாதாளத்திற்கு செல்கிறார். கோபி சந்தனத்தை நெற்றியில் வைத்திருப்பவருக்கு எனது செல்வாக்கின் காரணமாக கிரகங்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், காட்டேரிகள், அரவங்கள் மற்றும் பூதங்கள் போன்றவை தொந்தரவு செய்வதில்லை. சாதாரணமாகவே என்னை மகிழ்விக்கலாம். அவரது நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என் பக்தன் ஒவ்வொரு நாளும் சயனம் செய்கிறான். நேரம் மற்றும் காலை நேரம், மாலை நேரம் வழிபாடு மற்றும் தியாகத்தில் கவனம் செலுத்தி உருது மாலையை அணியுங்கள். உலக பந்தத்தை அழிப்பவர். பிரணவத்துடன் கூடிய கிருஷ்ணாய நமக. மார்கசீர்ஷ மாச மாகாத்மியத்தின் 2ஆம் அத்தியாயம் தேவி ராதா கிருஷ்ணனின் அருளால் கேட்க முடிந்தது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எந்த முயற்சியும் இல்லாமல் தானாகவே மகிழ்ச்சி அடைகிறார். மார்கழி மாத மாகாத்மியத்தின் 2ஆம் அத்தியாயமான 2ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.